வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு 21ஆம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட மழை. டெல்டா மாவட்டங்களில் மேகமூட்டம் தூறல் காணப்பட்டது. வேதாரண்யம் பகுதியில் 2 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது. தோப்புத்துறை 2 சென்டிமீட்டர், கோடியக்கரை 1 சென்டிமீட்டர், அப்படியே ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே 3-4 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது. இது மழைமானி உள்ள இடங்கள்ல வேதாரண்யம் பகுதியில் 2-1 சென்டிமீட்டரும் மழை பொழிந்திருக்கிறது. தகட்டூர், ஆயக்காரம்பலம் இடத்துலையும் ஒதுக்கி ஒதுக்கி மழை. வாய்மேடு, முத்துப்பேட்டை வரைக்கும் கூட மழை பொழிவு பொழிந்திருக்கிறது. பல இடங்கள்ல கிராமப்புறங்கள்ல மழைமானி இல்லாத இடங்கள்ல கொஞ்சம் வலுத்து 3-4 சென்டிமீட்டர் கூட மழை பொழிந்திருக்கிறது. உள்ளேயும் திருவண்ணாமலை மாவட்டம் வரைக்கும் கூட ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழை காணப்பட்டது. தென் மாவட்டங்கள்ல கொஞ்சம் நல்ல மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. திருநெல்வேலி மாநகரம் கூட மழை தான். இதுல ராதாபுரம் அதற்கு வடக்கே, அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய திருவன்பாலபுரம் 76.4 மில்லிமீட்டர், 7.5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தது அதற்கு உள்ளே பார்த்தீங்கன்னா கதுரை ரங்காபுரம் 60 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது, 6 சென்டிமீட்டர். இதுவும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய கடலோரத்திற்கு சற்று உள்ளே திசையின் விலைக்கு மேற்கு தென்மேற்கு பகுதி. இது எல்லாமே நாங்குநேரில் கூட மழை தான், நனைக்கும் மழை, லேசான மழையாக இருந்தது. உள்ளே பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்திலையும் நல்ல மழை பொழிவு ஒரு சில இடங்களில் கொடுத்துருக்கு. தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயிலுக்கு வட கிழக்கே உள்ள திருவேங்கடம் 72 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. திருவேங்கடம் 72 மில்லிமீட்டர். அதற்கு தெற்குப்புறம் இருக்கக்கூடிய வெள்ளக்குளம் 72 மில்லிமீட்டர், அங்கேயும் 72 மில்லிமீட்டர். மேலும் அசகாபுரி 48 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது, 5 சென்டிமீட்டர் வரைக்கும். அடுத்தபடியாக சுரண்டைக்கும் கயத்தாருக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு சற்று வடக்குப்புறம் இருக்கக்கூடிய பாலபதிராமபுரம் 35 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு, 3.5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு. பல இடங்கள்ல மலைப்பகுதிகளில் தான் கனமழை பொழிந்திருக்கு. மலைப்பகுதி மழை எல்லாமே கணக்கில் இங்கே வராது. அதே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம் 3 சென்டிமீட்டர் மழை. அதே போல எடைக்கோடு 39 மில்லிமீட்டர் பெய்திருக்கு கன்னியாகுமரி மாவட்டம். அருமனை 16 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மணலோடை 30 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இப்படி நல்ல மழை கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட நல்ல மழை. அப்போ திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்தில், தூத்துக்குடியை விட தூத்துக்குடின்னு சொல்ல முடியாது, திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி, கன்னியாகுமரி இங்கே கொஞ்சம் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆர்வேலூர், முக்கோணம் இந்த பகுதியில் லேசான மழை வேகமாக வந்து ஒரு மழைப்பொழிவு பொழிந்து மக்காச்சோள தட்டையெல்லாம் நனைத்து விட்டது. சுத்தமாக நனைச்சிட்டு ஒரு 10 நிமிடம் பெய்து விட்டு ஓடும் அளவிற்கு பெய்து விட்டு திடீர்னு நின்று விட்டது. அப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவு. அப்படியே சமுத்திரம் வரைக்கும் அந்த மழைப்பொழிவு கொடுத்துருக்கோம். அதே போல நீலகிரி மாவட்டத்திலையும் மழை. இப்போ பெரிய வாழவாடி, அதாவது கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்ட எல்லையில் இருக்கக்கூடியது 11 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கு, 1 சென்டிமீட்டர் பெய்திருக்கு, 11 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோட்டூர் பேராட்சியில் கூட நனைக்கும் மழை, அதாவது பொள்ளாச்சி தெற்கு ஆனமலை அருகே இருக்கக்கூடியது. அடுத்தபடியாக கிணத்துக்கடவுல கூட கோதவாடியில் நனைக்கும் மழை, கிணத்துக்கடவுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோதவாடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்திலையும் மழை தான், ஆங்காங்கே நல்ல மழை, நனைக்கும் மழை, லேசான மழையாக இருந்தது. 1 சென்டிமீட்டர் வரைக்கும் அந்த மழைப்பொழிவு அமைந்தது. இப்போ இன்றைக்கு வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி ரெண்டுமே, அதாவது ஒன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில், அது செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக நீடித்தது. இப்போ அது காற்று சுழற்சியாக மாறி இருக்கு, கடலோடு இணைந்த காற்று சுழற்சியா. தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கு அருகில் நெருங்கி வந்த சுழற்சி டெல்டா மாவட்டங்களுக்கு அருகிலேயே சற்று விலகி செயலிழந்து நிற்கிறது. செயலிழந்துன்னு சொல்ல முடியாது, வலுவா இருக்கு. இரு காற்று இணைவு எல்லாமே கடல்ல ஏற்படுத்தி கொண்டே இருக்கு.
இன்றைக்கு மதியத்திற்கு மேல இந்த கிழக்கு காற்று என்பது குளிர்காற்று. இந்த கிழக்கு காற்று டெல்டாவில் நுழையும். வான மேகமூட்டத்துடன் மாறும் டெல்டா மாவட்டங்கள். இன்றைக்கு அதிகாலை மேகமூட்டமாக தான் இருக்கு. இன்னும் 11, 12 மணிக்கெல்லாம் மேகமூட்டம் கூடுதலாகும். பெரிய அளவிலே ஒன்றும் மழை இருக்காது, தூறல் இருக்கலாம். இந்த கிழக்கு காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து மேற்கு மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் போய் மலைகள்லையும் சமவெளி பகுதிகளிலையும் மழை பிடிப்பை கொடுக்கும். சமவெளி பகுதி எதுனா குளிர்காற்றுக்கு வெப்பம் தேவை. மேற்கிழக்கிலிருந்து வரக்கூடிய அந்த அதாவது என்னன்னா கடல்லையே குளிர்விக்கப்பட்டு கடல்லையே மழை பொழியுது. கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று குளிர்காற்று. அந்த குளிர்காற்று நேரடியாக உள்ளே நுழைந்து தெற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவையும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில நுழைந்து கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தில் நேற்று பெய்தது போலையும், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆங்காங்கையும், மதுரை, தேனி, விருதுநகர் மாவட்டத்தில் ஆங்காங்கையும், அதே போல திண்டுக்கல், தேனி, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு மற்றும் கரூர் இந்த மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பிலையும், திண்டுக்கல், கரூர், நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்கள்ல கொஞ்சம் கூடுதல் பரப்பு. அதுவும் இந்த தாராபுரம், அரவக்குறிச்சி, மணப்பாறை, பழனி, இந்த ஒட்டஞ்சத்திரம், நத்தம் இந்த இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் நல்ல மழை தெரிகிறது. கொடைக்கானல் மலைக்கும் நல்ல மழை தெரிகிறது. தேனிக்கும் மதுரைக்கும் நல்ல மழை தெரியுது, விருதுநகர் மாவட்டத்திற்கும். ஆனால் இந்த மழைப்பொழிவு பரவலாக கனமழையாக இருக்காது. நேற்றைக்கு எப்படி 7.5 சென்டிமீட்டர் வரைக்கும் பெஞ்சதோ ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும். இந்த மழைப்பொழிவு தாராபுரம் சுற்று வட்டாரத்திற்கு வாய்ப்பாக தெரிகிறது. தாராபுரம், மணப்பாறை இடைப்பட்ட பகுதி, அரவக்குறிச்சி, பழனி இடைப்பட்ட பகுதிக்கும் வாய்ப்பாக தெரிகிறது. கொஞ்சம் கனமாகவே சில இடங்கள்ல இருக்கலாம். இந்த அறிவிப்பு அறுவடை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளணும். ஒதுக்கி ஒதுக்கி தான் மழை இருக்கும். கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவும். நேற்றைக்கு எப்படி ஒரு 7 சென்டிமீட்டர் தென் மாவட்டங்கள் 2-3 இடத்துல பெய்திருக்கிறதோ 7.5 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு. அதே போல இங்கேயும் இன்றைக்கு பெய்யலாம். உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், அன்னூர், அதே போல பவானிசாகர், நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு பகுதி, ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி, கோயம்புத்தூர் வடக்கு பகுதி, திருப்பூர் மாவட்ட அவினாசி மற்றும் நம்பியூர் போன்ற பகுதிகளுக்கும் இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது. நாளைக்கும் இருக்கு நம்பியூருக்கு, அவினாசிக்கு. இன்றைக்கு தான் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு. இன்றைக்கு பெய்யும் மேற்கு மாவட்டங்கள்ல இது அறுவடைக்கான முன்னெச்சரிக்கை. அறுவடையை நேற்றே நினைத்து விட்டது. மக்காச்சோள தட்டையெல்லாம் முக்கோணம், ஆர்வேலூர் பகுதிகளில் சுத்தமா நினைச்சிருச்சு. ஆகவே இன்றைக்கு பெய்யும்போது என்பது கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு. வலுத்த மழையாகவும் இருக்கலாம். ஒதுக்கி ஒதுக்கித்தான் இருக்கும். இதை கவனத்தில் கொண்டு அறுவடைக்கு நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளணும். கிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த நீராவி வெப்பமடைதல் வெப்பமான பகுதிகளில் தான் கொஞ்சம் மழைப்பிடிப்பை கொடுக்கும். தெற்கிலிருந்து வருவது அது வெப்ப நீராவி, அது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில போய் மழைப்பிடிப்பை கொடுக்கும். ஆக 2 காற்று 2 வேறு காரணங்களால மழைப்பிடிப்பு அமையும். தெற்கேயும் மேற்கேயும் இன்றைக்கு மழை வாய்ப்பு. டெல்டாவில் மேகமூட்டம், தூறல். இது நாளை கர்நாடக எல்லை, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் தூறலை கொடுக்கலாம். பெரிய மழைக்கு வாய்ப்பு இல்லை. மேகமூட்டம், கல்வராயன் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்றைக்கே மழை இருக்கு. பரவலாக இருக்காது, ஆங்காங்கே இருக்கும். தூறல், நனைக்கும் மழை, லேசான மழை தான் இருக்கும். இந்த நிகழ்வு தொடர்ந்து காற்று சுழற்சியாக மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும். கண்டிப்பா 28ஆம் தேதி, பிப்ரவரி 28 வரை நீடித்து கொண்டிருந்து கிழக்கிலிருந்து வரக்கூடிய அந்த குளிர்ந்த காற்றை உள்ளே அனுப்பி வெப்பத்தால் லேசாக்கி மேலே எழுப்பி வெப்பச்சலன இடிமழை பொழிவாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்கள்லையும் மாலை இரவுல ஒரு சில இடங்கள்ல ஆங்காங்கே கொடுக்கும். நனைக்கும் மழை, லேசான மழையாக. அது 28ஆம் தேதி வரைக்கும் குழப்பம். அதே நேரத்துல சில நேரங்கள் மேகமூட்டத்தால் குழப்பம், கடும் வெயிலும் மதியத்துல சில இடங்கள்ல சுட்டரிக்கும். இந்த வெயில் தான் மேற்கு மாவட்டங்கள்ல போய் வெப்பச்சலன இடிமழை பொழிவை கொடுக்கும். வெயிலும் இருக்கும், புழுக்கமும் இருக்கும். கிழக்கிலிருந்து குளிர்ந்த காற்றும் உள்ளே நுழையும். சில நேரங்களில் மாலையில அது போய் மாலை இரவு இடிமழை பொழிவை ஒரு சில இடங்கள் ஏற்படுத்தும். இன்றைக்கு தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு உறுதி. அறுவடை விவசாயிகளுக்கான எச்சரிக்கை தான் இது. மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது உங்களுக்கும் பெய்யலாம், ஒதுக்கியும் போகலாம், குறைவாகவும் பெய்யலாம் என்ற நினைவுடன் இருக்க வேண்டும். இதற்கு அடுத்தபடியான மழைப்பொழிவு குழப்பமாக இருந்து 28ஆம் தேதி வரை குழப்பத்தை கொடுத்து அறுவடைக்கு அச்சுறுத்தலை கொடுத்தாலும் அறுவடை செய்யலாம். நாளையிலிருந்து அறுவடை செய்யலாம். ஆனால் மூடி பாதுகாக்கணும். திடீர்னு ஒரு வெயிலுக்கிடையே திடீர்னு ஒரு மேகம் சுழ்ந்து ஒரு தூறலை கொடுக்கலாம், அவ்வளவுதான். அடுத்தபடியாக வரக்கூடிய 8ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி, மார்ச் 8லிருந்து 20ஆம் தேதிக்குள் 2 நிகழ்வு இருக்கு. 8லிருந்து 15க்குள் ஒரு நிகழ்வு 2 நாளைக்கு லேசான மழை பொழிவை கொடுக்கலாம். அந்த நிகழ்வு திரும்பி போய் விலகி மீண்டும் மேலூர் நிகழ்வோடு இணைந்து
15லிருந்து 20ஆம் தேதிக்குள் ஒரு வலுத்த மழைப்பொழிவை கொடுக்கலாம். அந்த நிகழ்வு தற்பொழுது பிலிப்பைன்ஸிற்கு கிழக்கே பசிபிக் பெருங்கடலை நீடித்துக் கொண்டிருக்கு. கொஞ்சம் வலுவாகவே இருக்கு. அங்கிருந்தே வலுவாகவே வந்து வங்கக்கடலுக்கு கொஞ்சம் தீவிர நிகழ்வாக மார்ச் 15லிருந்து 20ஆம் தேதிக்குள் வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். இதே போல கோடை வெயிலும் அதிகமாக தான் இருக்கும். ஏன் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்வு கடலில் இருந்துட்டு சுற்றுப்புற காற்றை இருக்கும் பொழுது வெப்பமான பகுதியிலிருந்து காற்றை ஈர்த்தால் அனலாக இருக்கும். ஆனால் பெருசா இருக்காது. சராசரியான வெயில் தான் 104, 105 டிகிரி தான் இருக்கும். 35 டிகிரி செல்சியஸ் வரக்கூடிய நாட்களில் திருச்சி கூட உயரும். வரக்கூடிய நாட்களில் உயரும். ஈரோட்டில் ஏற்கனவே உயர்ந்திருக்கு. அது மார்ச் 15க்கு மேலே மார்ச் 2க்கு மேலே இன்னும் கொஞ்சம் உயரும். உயர்ந்தாலும் அனல் வெயில் அனல் காற்றில் இருக்காது. கொஞ்சம் உணரக்கூடிய உணர்வு வெப்பம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அச்சப்பட தேவையில்லை. கோடையில் மழையும் இருக்கும், வெயிலும் இருக்கு. சராசரி வெயில் உணர்வு வெப்பம் கூடுதலாக இருந்தாலும் வெயில் சராசரி தான் இருக்கும். கோடை மழை இருக்கு. மாதத்திற்கு ஒரு நிகழ்வு கண்டிப்பாக இருக்கும். மார்ச்ல ஒரு நிகழ்வு வலுவா இருக்கு. ஏப்ரல்ல 1, மேல 1 வலுவா இருக்கு. 2 கூட அமையலாம். வெயிலும் இருக்கும். வெயிலுக்கு இடையில சில நாட்கள் மழைப்பொழிவை கொடுக்கும். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.